ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். அடுத்து நம்ம மானிட்டரி பாலிசி அந்த டாப்பிக்கில் ரெண்டாவது வீடியோ பார்க்குறோம். அதில் எவாலுவேஷன் ஆஃப் மணி அப்படிங்கிற அந்த டாப்பிக்கில் தான் நம்ம ரெண்டாவது பார்ட் பார்த்தீங்கன்னா பார்க்குறோம். ஆல்ரெடி இந்தியாவில் மானிட்டரி பாலிசியில் ஓகேங்களா, எவாலுவேஷன் ஆஃப் மணி பணத்தின் பரிணாமம் அப்படிங்கிறது ஆல்ரெடி நம்ம பார்த்தோன்னா ஒரு பார்ட் பார்த்தோன்னா பார்த்தாச்சு. அதில் நமக்கு எப்படி பார்த்தோன்னா பார்ட்டர் சிஸ்டம் உருவானுச்சு, அது எப்படி பார்த்தோன்னா டெவலப் ஆணுச்சு, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா காயின்ஸ் ஓகேங்களா. அடுத்து மெட்டாலிக் ஸ்டாண்டர்டை பற்றி பார்த்தோம். மணி பார்த்தோன்னா எப்படி பார்த்தோன்னா ஆரிஜினேட் ஆணுச்சு அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். இந்தியாவில் என்னென்ன காயின்ஸ் பார்த்தோன்னா இப்போது நம்மளோட இந்தியன் வரலாற்றில் பார்த்தோன்னா கிங்ஸ் பார்த்தோன்னா ரிலீஸ் பண்ணாங்க. அதில் இருக்கக்கூடிய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் ஓகேங்களா, என்னென்ன மாதிரியான காயின்ஸ் பார்த்தோன்னா அவங்க ரிலீஸ் பண்ணாங்க. பிரிட்டிஷ் என்னென்ன காயின்ஸ் ரிலீஸ் பண்ணாங்க, பிரிட்டிஷ்க்கு பார்த்தோன்னா இந்தியாவில் மணியை பார்த்தோன்னா மின்ட் பண்ணுறதுக்கு பர்மிஷன் யார் கொடுத்தது, இந்த மாதிரி நிறையா டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம ஆல்ரெடி பார்ட் 1ல் பார்த்தோன்னா பார்த்துறோம். இப்போ நம்ம பார்ட் 2 பார்த்தோன்னா பார்க்குறோம். ரெண்டாவது பார்ட் ஆல்ரெடி நம்ம பார்ட்டர் சிஸ்டம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்து மெட்டாலிக் ஸ்டாண்டர்ட் காயின்ஸ் பார்த்தோன்னா பார்த்தாச்சு. அடுத்து நமக்கு எவாலுவேஷன் ஆஃப் மணி அப்படிங்கிற அந்த டாப்பிக்கில் பேப்பர் கரன்சி அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஓகேங்களா. அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த வீடியோவை பார்த்தோன்னா ஆல்ரெடி பார்ட் 1 பார்க்கல அப்படின்னா பார்ட் 1 பார்த்துட்டு அடுத்துங்க வாங்க, அப்போ தான் அதோட கண்டினியூஷன் இருக்கும் ஓகேங்களா. அடுத்து பார்ட்டர் சிஸ்டம் மெட்டாலிக் ஸ்டாண்டர்டுக்கு அடுத்து பார்த்தோன்னா இந்தியாவில் மட்டும் இல்லை, ஜென்ரலாகவே பார்த்தோன்னா உலகத்தில் அடுத்து வந்த கரன்சி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பேப்பர் கரன்சி. காயின்லேருந்து நம்ம என்ன பண்ணுறோம், பேப்பர் கரன்சிக்கு பார்த்தோன்னா அப்டேட் ஆகிறோம். பார்த்தோன்னா இந்த பேப்பர் கரன்சி அப்படிங்கிறத ரிலீஸ் பண்ணது யார் அப்படின்னா சைனா. சைனா இஸ் த ஃபர்ஸ்ட் கண்ட்ரி ஹூ டிஸ்கவர்டு பேப்பர் ஆல்சோ. பேப்பரை பார்த்தோன்னா பார்த்தோன்னா கண்டுபிடிச்சது யார் அப்படின்னா சைனா தான். அவங்களே தான் பேப்பர் கரன்சியையும் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கிறாங்க ஓகேங்களா. அப்போது சைனா தான் பார்த்தீங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இது இந்தியாவில் பார்த்தீங்கன்னா எப்படி வருது, இந்தியாவோட வரலாற்றில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இந்தியாவில் பேப்பர் கரன்சி, அதாவது காகித பணம் அப்படிங்கிறது எப்போ கொண்டு வராங்க அப்படின்னா 1917 1 ரூபி அண்டு 2 ரூபி காயின் 2 ரூபி நோட் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு 1917 நம்ம என்ன பண்ணுறோம், 1 ரூபா நோட்டும் 2 ரூபா நோட்டும் பார்த்தோன்னா ரிலீஸ் பண்ணுறோம். ஆர்பிஐ ஓகே சார், ஆர்பிஐயில் அப்போ பிரிட்டிஷ் கவர்மெண்ட். ஏன்னா ஆர்பிஐ பார்த்தோன்னா 1935 தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஓகே, ஏன் இங்கே ஆர்பிஐ பார்த்தோன்னா போட்டிருக்கேன் அப்படின்னா இப்போ இந்தியாவில் கரன்சியை பார்த்திங்கன்னா அச்சடிக்கக்கூடிய அந்த பவர் யாருக்கிட்ட இருக்குது அப்படின்னா ஆர்பிஐ தான் பார்த்தோன்னா பவர் ஆஃப் அத்தாரிட்டி டு இஷ்யூ த கரன்சியை பார்த்தோன்னா இஷ்யூ பண்ணக்கூடிய அத்தாரிட்டி பார்த்தோன்னா அவங்களுக்கு தான் இருக்குது. தட்ஸ் வை I have mentioned that RBI in this place. ஓகே சரி, ஓகே. ஆர்பிஐ அப்படிங்கிறது பார்த்தோன்னா இப்போ மின்ட் பண்ணுறாங்க. அது முன்னாடி பிரிட்டிஷ் பீரியடில் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் தான் 1917 1 ரூபி காயினும் 2 ரூபி காயினும் ஃபஸ்ட் ரிலீஸ் பண்ணாங்க. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் இன் இந்தியன் ஹிஸ்ட்ரி த ரிலீஸ்டு கரன்சி, பேப்பர் கரன்சி ஓகேங்களா. அடுத்து பாருங்கள் 1935 பார்த்தோன்னா பார்த்தோன்னா 500 ருபீஸ் பார்த்தோன்னா நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். 500 ருபீஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணது யாருன்னா ஆர்பிஐ தான். அப்போ 1935 இந்தியாவில் ஆர்பிஐ பார்த்தோன்னா உருவாக்கிட்டாங்க. ஆர்பிஐ உருவாக்குனதுக்கப்புறம் ஆர்பிஐ அந்த மணி பிரிண்ட் பண்ணுறக்கூடிய அந்த அத்தாரிட்டி பார்த்தோன்னா பெற்றிருக்காங்க. அந்த ஆர்பிஐ என்ன பண்ணுறாங்க, ஃபர்ஸ்ட் 1935 500 ருபீஸ் நோட், 500 ரூபா நோட்டை எப்போ ரிலீஸ் பண்ணாங்கன்னா 1935. அதுக்கப்புறம் ஆர்பிஐ என்ன பண்ணுறாங்க, அகெயின் 1940 ஒரு 1 ரூபி நோட் பார்த்தோன்னா ரிலீஸ் பண்ணாங்க. இது ஆர்பிஐ ரிலீஸ் பண்ணது. ஓகே, ஆல்ரெடி நமக்கு 1 ரூபா நோட்டும் 2 ரூபா நோட்டும் இருக்குது. ஆனால் இது பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டு ரிலீஸ் பண்ணுறது ஓகேங்களா. இது பார்த்தோன்னா ஆர்பிஐ ரிலீஸ் பண்ணது ஓகேங்களா. அதே மாதிரி பார்த்தோன்னா 1947, அதாவது இந்தியா இண்டிபெண்ட் ஆகிற வரைக்குமே நம்மளோட ரூபாய் நோட்டு இருக்கிற அந்த ரூபாய் நோட்டில் யாரோட உருவப்படம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜார்ஜ் 6, அதாவது பார்த்தோன்னா தமிழில் 6ஆம் ஜார்ஜ் அப்படிங்கிற அந்த மன்னரோட அந்த போர்ட்ரேட், அந்த படம் தான் பார்த்தோன்னா எல்லா நோட்லேயுமே இருக்கும். அப் டு 1947 வரைக்கும், இந்தியா இண்டிபெண்ட் ஆகிற வரைக்கும் அவங்களோட தான். ஏன்னா இந்தியா இண்டிபெண்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம பார்த்தோன்னா நிறைய டைப்ஸில் பார்த்தோன்னா நோட்டு பார்த்தோன்னா ரிலீஸ் பண்ணுவோம். அடுத்து காந்தி சீரியஸில் காந்தியோட படம் போட்டு நம்ம என்ன பண்ணுறோம், காந்தியன் சீரியஸில் நிறைய பார்த்தோன்னா 5 ரூபா நோட்டு 10 ரூபா நோட்டு 100 அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறோம், டிஃப்ரெண்ட் பீரியடில் நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நோட் பார்த்தோன்னா ரிலீஸ் பண்ணுறோம். இப்போ எல்லா நோட்லேயுமே பார்த்தோன்னா நம்மளோட மகாத்மா காந்திஜி அவரோட புகைப்படம் இருக்குது. பட் ஆனால் பிஃபோர் 1947 யாரோட புகைப்படம் இருந்துச்சு அப்படின்னா ஜார்ஜ் 6 அப்படிங்கிறோட புகைப்படம் தான் இருந்துச்சு. இது பார்த்தோன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நிறையா டைம் கேட்டாங்க, ஸோ நோட் பண்ணிக்கங்க. ஓகே, 6ஆம் ஜார்ஜ் அவரோட புகைப்படம் தான் இருந்துச்சு ஓகேங்களா. சரி, ஓகே. உங்களுக்கு இப்போ என்ன ஒரு கொஸ்டின் அப்படின்னா, இப்போ இங்கிலாந்து இந்த
ஜார்ஜ் 6 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா முன்ன வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலாந்தோட கிங்காக இருந்தவர். ஓகேங்களா? இப்போ இங்கிலாந்தோட கிங்கா யார் இருக்காங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? அவரோட பேரும் ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ யார் இருக்காங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். பட் ஆனால் 1947க்கு முன்னாடி வரைக்கும் ஜார்ஜ் 6ஓட புகைப்படம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ரூபாய் நோட்டுகளில் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. ஓகேங்களா? ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். அடுத்து பாருங்கள், இப்போது ரூபாய் நோட்டுகளை யார் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு. ஆர்பிஐ. ஏன்னா ஆர்பிஐ தான் இந்தியாவில் மானிட்டரி பாலிசியோட டோட்டல் கண்ட்ரோல் அப்படிங்கிறது நான் ஆல்ரெடி போன வீடியோலேயே சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? மானிட்டரி பாலிசி கண்ட்ரோல்டு அண்ட் மேனேஜ்டு பை ஆர்பிஐ, ஃபிஸ்கல் பாலிசி கண்ட்ரோல்டு அண்ட் ரெகுலேட்டட் பை ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி அண்டர் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு கீழே இருக்கக்கூடிய ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியாச்சு. ஓகேங்களா? அப்போது மானிட்டரி பாலிசி அப்படிங்கிற அந்த பவரை வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்கக்கூடிய ஆர்பிஐ தான் இந்த கரன்சியை வந்து பார்த்தீங்கன்னா இஷ்யூ பண்ணுறாங்க. ஆர்பிஐயோட முக்கியமான ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே என்னென்ன அப்படிங்கிறத ஆர்பிஐ டாபிக் நம்ம பார்க்கும்போது பார்ப்போம். ஓகேங்களா? கிட்டத்தட்ட ஒரு 14 முக்கியமான ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். அந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே ஒவ்வொன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அங்கே நம்ம கிளாரிட்டியாக வந்து படிப்போம். இப்போதைக்கு அதில் அவங்களுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான ரோலில் மணி பிரிண்ட் பண்ணுறது ஒரு முக்கியமான ரோல். அப்போ இந்தியாவில் மணி பிரிண்ட் பண்ணக்கூடிய அந்த மெஷின், அதாவது மணி பிரிண்ட் பண்ணக்கூடிய இடம் எங்கெங்கெல்லாம் இருக்குது, ஓகேங்களா? எங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மணி வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 4 இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மணி பிரிண்ட் பண்ணக்கூடிய இடம் இருக்குது. ஓகேங்களா? முக்கியமாக ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாசிக்கில் மகாராஷ்டிரா. ஓகேங்களா? மகாராஷ்டிராவுடைய நாசிக் அப்படிங்கிற பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 1925லேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாசிக்கில் இருக்கக்கூடிய அந்த மணி பிரிண்டிங் மிஷின் அப்படிங்கிறது 1925லேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பட் ஆனால் அவங்க பிரிண்ட் பண்ண ஆரம்பித்தது 1927. ஓகேங்களா? ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் தான் வந்து அதை ஆரம்பித்தாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நாசிக். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டேவோஸ், மத்திய பிரதேஷ் 1974 வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா மணி பிரிண்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஓகேங்களா? இந்த 2 தான் முக்கியமானது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நாசிக், இன்னொன்று வந்து தேவோஸ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மைசூர் நமக்கு தெரியும். ஓகேங்களா? அதே மாதிரி எந்தெந்த ஸ்டேட்டில் இருக்குங்கிறதையும் தெரிஞ்சுங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மைசூர் நமக்கு தெரியும், கர்நாடகா. மைசூர் வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் இருக்குது. கர்நாடகாவில் மைசூர் அப்படிங்கிற இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா மிஷின் இருக்குது. அடுத்து ஃபோர்த் ஒன்று வந்து சால்போனி விச் இஸ் லொக்கேட்டட் இன் வெஸ்ட் பெங்கால். மேற்கு வங்கத்தில் சால்போனி அப்படிங்கிற இடத்துலையும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மிஷின் இருக்குது. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 4 பிளேஸ் இருக்குது. ஓகேங்களா? இங்கே என்ன ஒரு முக்கியமான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்ன அப்படின்னா, இந்த மணி பிரிண்ட் பண்ணுறோம். இப்போ நாசிக்கு, தேவோஸ், மைசூர், சால்போனி இதெல்லாமே இருக்கட்டுமே, இந்த இடங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மொத்த ப்ராசஸும் நடந்துடாது. ஓகேங்களா? இதான் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியம். இப்போது மணி அந்த பேப்பரை பிரிண்ட் பண்ணுறது ஒரு பிளேஸாக இருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் அதில் அந்த செக்யூரிட்டி த்ரெட்டுன்னு ஒரு சில்வர் கலரில் ஒரு லைன் மாதிரி இருக்கும்ல, அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல நடக்கும். ஓகேங்களா? இது எல்லாமே சீக்ரெட்டாக நடக்கும், எப்படின்னு நமக்கே தெரியாது. ஓகேங்களா? பட் ஆனால் ஒவ்வொரு ப்ராசஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துல நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? அப்போ அந்த மணி பிரிண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா செக்யூர்டாக வந்து பார்த்தீங்கன்னா பண்ணக்கூடிய ஒரு விஷயம். கான்ஃபிடென்ட்டியலாக வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுவாங்க. ஓகேங்களா? அப்போ மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 4 இடத்துல மணி பிரிண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது மட்டும் தெரிஞ்சுக்கங்க. தட்ஸ் எனஃப். இது மட்டும் இல்லாமல் இந்த மணி பிரிண்ட் பண்ணுற இந்த அத்தாரிட்டி, ஓகேவா, யாருக்கு இருக்குது? ஆர்பிஐ. இப்போ ஆர்பிஐக்கு வந்து பார்த்தீங்கன்னா மணி பிரிண்ட் பண்ணுற அத்தாரிட்டி இருக்குது. இப்போ அவங்க என்னென்ன ருப்பீஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மணி வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் பண்ணுவாங்க அப்படின்னா நமக்கு தெரியும். ஓகேங்களா? நம்ம இப்போ நிறைய வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்து வந்து பார்த்துருப்போம். ஓகே, 1 ரூபா நோட்டு பார்த்துருப்போம், 2 ருபீஸ் நோட்டு பார்த்துருப்போம், 5 ருபீஸ் கரன்சி பார்த்துருப்போம், அடுத்து 10 பார்த்துருப்போம், 20 பார்த்துருப்போம், அடுத்து 50 இருக்குது, 100 இருக்குது, 200 இருக்குது, 500 இருக்குது. ஓகேவா? இப்போதைக்கு இவ்வளோ தான் இருக்குது. கரெக்டாக? ஓகே, இப்போயுமே வந்து பார்த்தீங்கன்னா 1, 2லாம் கிடையாது. 5 கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது, அங்கங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் சர்க்குலேட்டில் இருக்குது. ஓகேங்களா? பட் ஆனால் 500 வரைக்கும் தான் இப்போதைக்கு இருக்குது. ஓகேங்களா? ஆனால் நம்ம 1000 ருபீஸ் நோட்டை பார்த்துருப்போம். ஓகேங்களா? 2000 ருபீஸ் நோட்டையும் பார்த்தோம். ஏன்னா இப்போ தான் வந்து பார்த்தோன்னா 2000 ருபீஸ் நோட்டுக்கு ரீசெண்டாக வந்து பார்த்தோன்னா ரிலீஸ் பண்ணாங்க 2016லேருந்து. கரெக்டாக? அப்போது இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்துருக்கோம். ஓகேவா? அப்போது இதெல்லாமே நமக்கு தெரியும். ஓகேவா? 2000 வரைக்கும் அடிச்சிருக்காங்க. மேக்ஸிமம் எவ்வளோ வரைக்கும் நம்ம ஆர்பிஐ வந்து பார்த்தோன்னா கரன்சியை பிரிண்ட் பண்ணலாம், அதாவது எத்தனை ரூபா நோட்டு வரைக்கும் அவங்க பிரிண்ட் பண்ணலாம். இப்போ 2000 ரூபா நோட்டு வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம், கண்ணார பார்த்துருக்கோம், நமக்கு தெரியும் 200. அப்போது மேக்ஸிமம் அவங்களால எவ்வளோ பண்ண முடியும், அவங்களுக்கு எவ்வளோ கெப்பாசிட்டி இருக்குது, அவங்களுக்கு எவ்வளோ எத்தனை ரூபா நோட்டு வரைக்கும் மேக்ஸிமம் பிரிண்ட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு பவர் இருக்குது. மேக்ஸிமம் லிமிட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா அவங்களால 10,000 ருபீஸ் நோட்டு வரைக்கும் அவங்களால பிரிண்ட் பண்ண முடியும். 10,000 ரூபா நோட்டு வரைக்கும் என்ன பண்ணலாம், அவங்க பிரிண்ட் பண்ணுறதுக்கு பவர் இருக்குது. இப்போ 10,000 ரூபா நோட்டு வரைக்கும் அவங்க என்ன பண்ணலாம், பிரிண்ட் பண்ணலாம். ஓகேங்களா?
அதுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா நிறையா க்ரைட்டீரியாலாம் வச்சுருப்பாங்க. நீங்கள் அந்த லெவலுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா போகணும். அந்த லெவலுக்கு போனோம் அப்படின்னா அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய எக்கனாமிஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இறங்கணும். ஓகேங்களா? நமக்கு எக்ஸாம் கிளியர் பண்ணணும். அதுக்காக தான் நம்ம எக்கனாமிக்ஸ் படிக்கிறோம். எக்கனாமிஸ்ட்டாக மாறுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிஸ்ட் படிக்கல. ஓகேங்களா? அது வரைக்கும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும். அப்போது நம்ம ரூ. 10,000 நோட்டு வரைக்கும் நமக்கு ஆர்பிஐ அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் பண்ணுறதுக்கு பவர் இருக்குது. ரூ. 10,000 வரைக்கும் பிரிண்ட் பண்ணலான்னு சொல்கிறீங்க. ஓகே, 10,000 வந்து பிரிண்ட் பண்ணியிருக்காங்களா இந்தியாவில், இந்தியன் வரலாற்றில் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா எஸ், அப்சல்யூட்லி. நம்ம இந்தியாவில் இப்போ நம்ம 2,000 நோட்டு பார்த்துருக்கோம். அட் த சேம் டைம் நம்ம இந்தியாவில் 5,000 ருபீஸ் நோட்டும் இருந்திருக்கு. ஓகேங்களா? 10,000 ருபீஸ் நோட்டும் அச்சடிச்சு எடுத்துருக்காங்க. ஆனால் இப்போ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிமானிட்டைசேஷன் பண்ணிட்டாங்க. பண மதிப்பில் இப்போ பண்ணிட்டாங்க. இப்போ இதெல்லாம் கிடையாது. ஓகேங்களா? ஆனால் மேக்ஸிமம் லிமிட் நமக்கு எவ்வளோ தெரியும், 10,000 ருபீஸ் வரைக்கும் என்ன பண்ணலாம், அச்சடிக்கலாம். ஓகேங்களா? இந்த 4 பிளேஸில். இது மட்டும் இல்லாமல் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோட கரன்சி மட்டும்தான் பிரிண்ட் பண்ணுறாங்களா அப்படின்னா கிடையாது. நிறையா நாடோட கரன்சி இந்தியா பிரிண்ட் பண்ண, ஸ்ரீலங்காவோட கரன்சி இந்தியா பிரிண்ட் பண்ணுறாங்க, ஈராக்கோட கரன்சியை இந்தியா பிரிண்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஆப்ரிக்கன் கண்ட்ரிஸோட நிறையா கரன்சியை இந்தியா பிரிண்ட் பண்ணி கொடுக்குறாங்க பேஸ்ட் ஆன் கான்ட்ராக்ட் மெத்தடில் என்ன பண்ணுறாங்க, பிரிண்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? இங்கே ஒரு கொஸ்டின் வரும் என்னென்னா, ஏன் சார் அவங்க பணத்தை அவங்க நாட்டில் பிரிண்ட் பண்ண மாட்டாங்களா, நம்ம ஏன் பண்ணணும் அப்படி. ஓகேவா? இது எல்லாமே கான்ட்ராக்ட் பேஸ்டு. ஓகேவா? இத்தனை நோட்டு வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்தியாவோட கான்ட்ராக்ட் போடுவாங்க. ஓகேவா? ஏன் அவங்க நாட்டில் அடிக்க வேண்டியது, அவங்க நாட்டில் மிஷின் இல்லையா, இருக்குது. பட் ஆனால் அந்த செக்யூரிட்டி அப்படிங்கிறது அந்த மணியை பிரிண்ட் பண்ணக்கூடிய அந்த செக்யூரிட்டி இருக்குல்ல, அந்த செக்யூரிட்டி வந்து பார்த்தா நம்மக்கிட்ட அதிகமாக இருக்குது. தட்ஸ் வை. ஓகேவா? இதுவே நீங்கள் ஆப்ரிக்கன் கண்ட்ரிஸ்லாம் பார்த்தோன்னா அந்தளவுக்கு டெக்னாலஜி இருக்காது, நமக்கு தெரியும். இப்போ ஆப்ரிக்கன் கண்ட்ரியில் இருக்கக்கூடிய அந்த கவர்மெண்ட் மேபி ஒரு மிஷினை வச்சு பிரிண்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கலாம். அதே மாதிரி டூப்ளிகேட்டாக அடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இந்தியாவில் இவ்வளோ செக்யூரிட்டி இருக்குது. இந்தியாவிலே வந்து பார்த்தோன்னா இந்த பணத்தை வந்து பார்த்தீங்கன்னா கள்ள நோட்டு அடிக்கிறாங்க. ஆமாம் தானே? இல்லைங்களா? இவ்வளோ செக்யூரிட்டி போட்டு இவ்வளோ கான்ஃபிடென்டெல்லாம் பண்ணும்போதே அதை பண்ணுறாங்க. அப்போ அந்த மாதிரி ஆப்ரிக்கன் கண்ட்ரிஸில் அந்தளவுக்கு டெக்னாலஜி இருக்காது, கவர்மெண்ட்டுக்கிட்டே அந்தளவுக்கு டெக்னாலஜி இருக்காது. அப்படி இப்போ இருக்கும் பொழுது அவங்க நாட்டோட பணத்தை ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் பண்ண முடியும். கரெக்டாக? அப்போது அந்த செக்யூரிட்டி பர்பஸ்க்காகவும், ஓகேங்களா, அந்த யூனிக்காக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பர்பஸ்க்காக தான் இந்த மாதிரி நல்ல ஒரு டெக்னாலஜி வச்சுருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் கிட்ட மற்ற கண்ட்ரிஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, அக்ரிமெண்ட் போட்டு பிரிண்ட் பண்ணுறாங்க. பிரிண்ட் பண்ணி என்ன பண்ணுறாங்க, வாங்கி அவங்க நாட்டில் சர்க்குலேட் பண்ணிடுறாங்க. ஓகேவா? தட்ஸ் அ ரீசன். அப்போது இந்த மாதிரி நிறையா நாடுகளுக்கு இந்தியாவிலேருந்து இந்த 4 பிளேஸ்லேருந்து நம்ம என்ன பண்ணுறோம், பிரிண்ட் பண்ணி மணியை கொடுக்குறோம். ஓகே, இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த பிரிண்டிங் மிஷின் மூலயமா நம்ம பணத்தை மட்டும் அச்சடிக்க கிடையாது. ஓகேவா? ஆர்பிஐ வந்து பார்த்தோன்னா வெறும் பணத்தை மட்டும் தான் அச்சடிக்கிறாங்களா அப்படின்னா கிடையாது. ஆர்பிஐ ஆல்சோ பிரிண்டட் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ், அரசு பத்திரங்கள், செக், இந்த ஸ்டாம்ப்ஸ் இதெல்லாம் பார்க்குறோம்ல. ஸ்டாம்ப் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டல் ஸ்டாம்ப் அது வராது. பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் இருக்குல்ல, அரசு பத்திரங்கள், பாண்ட்ஸ், எஸ் அப்படி சொல்லணும், பாண்ட் இருக்குல்ல, அது எல்லாமே அச்சடிக்கிறது யார் அப்படின்னா ஆர்பிஐ தான் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா அச்சடிக்கிறாங்க. ஓகேவா? பாண்டை வந்து பார்த்தீங்கன்னா அச்சடிக்கிறாங்க. இதுவுமே ஆர்பிஐயோட பவர் தான். அதுவும் இந்த 4 இடத்துல தான் நடக்குது. ஓகேங்களா? தட் இஸ் த ரீசன். அப்போ பாருங்கள், அந்த பிரிண்டிங் மிஷின் அப்படிங்கிறது நமக்கு எவ்வளோ விஷயம் இருக்குது. ஓகேவா? 4 பிளேசஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் பண்ணுறாங்க. மேக்ஸிமம் லிமிட் நமக்கு 10,000 ருபீஸ் வரைக்கும் பிரிண்ட் பண்ணுறாங்க. இந்தியாவுக்கான கரன்சியை மட்டும் இல்லாமல் ஃபாரின் கரன்சியும் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பிரிண்ட் பண்ணி கான்ட்ராக்ட் பேஸில் நம்ம கொடுக்குறோம். ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் ஆர்பிஐ தான் என்ன பண்ணுறாங்க, கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸை வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பாண்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பிரிண்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிரிண்டிங்கை பற்றி தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள். ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் பாருங்கள், பிரிண்ட் பார்த்தாச்சு. அடுத்து காயின்ஸ் பார்க்கணும்ல. ஆக்சுவலாக அந்த காயின் நான் முன்னாடியே சொல்லணும்னு நினச்சேன். ஓகேங்களா? காயின் வந்து பார்த்தீங்கன்னா காயின் சிஸ்டம் பார்த்தோம்ல, அப்பயே சொல்லணும்னு நினச்சேன். பட் ஆனால் ஏன் அப்போ சொல்லலாம், இப்போ இருக்குது. அது வந்து பிரிட்டிஷ் பீரியட்லேயும் கிங்ஸ் பீரியட்லையும் என்னென்ன காயின்ஸ் இருந்து நாங்கள் சொல்லிட்டேன். இப்போ மாடர்ன் பீரியடில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். இப்போ காயின்ஸ் பார்ப்போம். காயின்ஸை வந்து பார்த்தோன்னா நம்ம மின்ட்டிங்னு சொல்லுவோம். ஓகேவா? அச்சடிச்சது வந்து பார்த்தோன்னா நம்ம இங்கிலீஷில் வந்து பார்த்தோன்னா மின்ட்டிங்னு சொல்லுவோம். காயின்ஸை மின் பண்ணுற பிளேசஸ் வந்து பார்த்தோன்னா மொத்தம் 4 இருக்குது. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த காயின்ஸோட விஷயங்களை படிக்கும்போது நீங்கள் கையில் காயின் இருந்துச்சுன்னா எடுத்து வச்சுங்க. நீங்கள் கையில் காயின் இருக்குது அப்படின்னா ஒரு காயின் எடுத்து கையில் வச்சுங்க. அந்த காயினில் இயர் கொடுத்துருப்பாங்க, அது நமக்கு தெரியும். ஒரு இயர் வந்து பார்த்தா நமக்கு கொடுத்துருப்பாங்க. அந்த காயின் எப்போ மின்ட் பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு இயர் கொடுத்துருப்பாங்க. 2000, 2005, 10, 6, 7 ஏதோ எனிதிங். அந்த இயருக்கு அப்படியே கீழே அந்த பாட்டமில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? அந்த சிம்பிள் என்ன சிம்பிள் இருக்கோ அதை வச்சு தான் அந்த காயின் எங்கே மின்ட் பண்ணது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா?
ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கையில் காயின் வச்சுருந்து எடுத்து வச்சிங்க. எடுத்து வச்சுட்டு பாருங்கள், நீங்கள் வச்சுருக்கக்கூடிய காயினில் ஒன்று டைமண்ட் சிம்பிள் இருக்கும், அதாவது இந்த மாதிரி. அப்படி இல்லைனா ஸ்டார் மாதிரி இருக்கும், அப்படி இல்லைனா டாட் இருக்கும். ஓகேங்களா? இந்த 3 சிம்பிள் ஏதாவது ஒன்று இருக்கும். ஒன்று டைமண்ட், இல்லைனா ஸ்டார், இல்லைனா டாட். அப்படி இல்லைனா எதுவுமே இல்லாமல் ஒரு சிம்பிள் இருக்கும், நோ சிம்பிள், எதுவுமே இருக்காது, ப்ளைனாக இருக்கும். ஓகேங்களா? அப்போ இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போது நீங்கள் வச்சுருக்கக்கூடிய காயினில் இந்த டைமண்ட் சிம்பிள் இருந்து அப்படின்னா தட் வாஸ் மின்டட் இன் மும்பை. ஓகேவா? மும்பையில் தான் பார்த்தீங்கன்னா அதை அச்சு வச்சுருக்காங்கன்னு அர்த்தம். அதுவே ஸ்டார் இருக்குது அப்படின்னா தட் வாஸ் மின்டட் இன் ஹைதராபாத். அதுவே டாட் இருக்குது அப்படின்னா அது நொய்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா மின்ட் பண்ணுது. எந்த சிம்பிளுமே இல்லை அப்படின்னா அது எங்கே மின்ட் பண்ணுது அப்படின்னா கல்கத்தாவில் வந்து பார்த்தீங்கன்னா மின்ட் பண்ணுது. ஓகேங்களா? அப்போது கரன்சிக்கும் 4 பிளேசஸ், காயின்ஸுக்கும் 4 பிளேசஸ். அந்த காயின்ஸோட சிம்பிளை வச்சு நம்ம எங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த காயின் மின்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம மேக்ஸிமம் லிமிட் ஃபார் கரன்சி நமக்கு தெரியும், 10,000 rupees, 10,000 ரூபா வரைக்கும் நம்ம மின்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். அப்போது அதேமாதிரி காயினுக்கு ஒரு லிமிட் இருக்கும்ல. அப்போ காயினுக்கு எவ்வளோ லிமிட், மேக்ஸிமம் எவ்வளோ வரைக்கும் வந்துன்னா மின்ட் பண்ணலாம். முதல்ல காயின் நீங்கள் என்னெல்லாம் பார்த்துருக்கீங்க? ஓகேங்களா? கரன்சிக்கு 10,000 நான் இங்கே போட்டுருக்கணும், அங்கே போட்டேன். ஓகேவா? கரன்சிக்கு மேக்ஸிமம் லிமிட் 10,000. காயினுக்கு கெஸ் பண்ணுங்க பார்ப்போம். ஃபஸ்ட்டு நீங்கள் என்னென்ன காயின்லாம் பார்த்துருக்கீங்க, அட்லீஸ்ட் தெரிஞ்சிருப்பீங்க. அதாவது நீங்கள் பார்த்துருக்கலாம். ஓகேங்களா? 1 பைசாலாம் பார்த்துருக்கேன். 1 பைசாலாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு தெரில. ஓகேங்களா? மேபி பார்த்துருப்பீங்க. ஒரு சில இடத்துலலாம் அதை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி இடத்துல 1 பைசா இருந்திருக்கு. 2 பைசாஸ் இருக்குது, 5 பைசா இருந்திருக்கு, 10 பைசா இருந்திருக்கு, 20 பைசா இருக்குல்ல, முன்னே இருந்துச்சு. அடுத்து 25 பைசா 25 பைசா நம்ம பார்த்துருப்போம். 25 பைசா, 50 பைசா இருக்குது, 1 rupees இருக்குது, 2, 5 rupees பார்த்துருப்போம், 10 rupees பார்த்துருப்போம், இப்போ 20 rupees பார்த்துருக்கோம். கரெக்டாக? 20 rupeesக்கு மேலே யாராவது பார்த்துருக்கீங்களா? ஒரு சிலர் பார்த்துருப்பீங்க, ஒரு சிலர் பார்க்காம இருந்திருப்பீங்க. கரெக்டாக? சரி, இப்போ ஆனால் எல்லோரும் மேக்ஸிமம் பார்க்குறது 20 rupees மேக்ஸிமம் பார்த்துருப்போம். 20 rupeesக்கு மேலே இருக்குது. 50 rupees காயின்ஸு, 100 rupees காயின்ஸு, 75 rupees, 75 year ஆஃப் கம்ப்ளீஷன் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ். இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா விடுதலை அடைஞ்சு 75 வருஷம் கம்ப்ளீட் ஆனப்போ 75 rupees வந்து பார்த்தீங்கன்னா காயின் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரிலீஸ் பண்ணோம். ஓகேங்களா? அப்போது இந்த மாதிரி காயின் அப்போ மேக்ஸிமம் 20 ரூபா வரைக்கும் நமக்கு தெரியும். இந்த மாதிரி அப்பப்போ நியூஸில் 75 ரூபா காயின், 50 ரூபா காயின்லாம் நினைவு நாணயமாக ரிலீஸ் பண்ணுவாங்க. கலைஞர் நூற்றாண்டு விழாவில் கூட வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபா காயின் வந்து பார்த்தீங்கன்னா கலைஞரோட ஃபோட்டோ போட்டு ஒரு காயின் ரிலீஸ் பண்ணாங்க. தட் வாஸ் ஆல்சோ மின்டட் பை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான். ஓகேங்களா? சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா மின்ட் பண்ணுறாங்க, ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி. ஓகேங்களா? எஸ். அப்போது அது மாதிரி 100 ரூபா காயின் கூட நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போ மேக்ஸிமம் அவங்களால எவ்வளோ மின்ட் பண்ண முடியும் அப்படின்னா மேக்ஸிமம் அவங்களால 1000 ரூபா காயின் வரைக்கும் மின்ட் பண்ணலாம். 1000 ரூபா வரைக்கும் மின்ட் பண்ணலாம். கரன்சியாக இருந்தால் 10,000, காயினாக இருந்தால் 1000. ஓகேங்களா? 10,000 ரூபா வரைக்கும் வந்து என்ன பண்ணலாம், மின் பண்ணலாம். இந்த மின் பண்ணுறதுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ட் இருக்குது, காயின் ஆக்ட் 1906, பிரிட்டிஷ் பீரியடில் போட்டது. இப்போவும் அதை நம்ம கொஞ்சம் ஆல்டர் பண்ணி என்ன பண்ணுறோம், அதே ஆக்டை தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். ஸ்டில் இட் வாஸ் ஒர்க்கிங். ஓகே, சரி. இப்போது நான் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். என்னென்னா கரன்சி அப்படிங்கிறது இந்தியாவில் யார் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா ஆர்பிஐ. நம்ம பார்த்துட்டோம், கரன்சி இஸ்யூடு பை ஆர்பிஐ. ஆனால் காயின்ஸ் இஸ்யூடு பை நாட் ஆர்பிஐ. ஆர்பிஐன்னு நம்ம கொடுத்தாங்க அப்படின்னா கரெக்டான ஆன்சர் கிடையாது. அப்போ காயின்ஸை வந்து பார்த்தீங்கன்னா யார் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி தான் ரிலீஸ் பண்ணுறாங்க, அதாவது நிதி அமைச்சகம். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியான்னு கூட சொல்லலாம். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கீழே இருக்கக்கூடிய நிதி அமைச்சகம். அப்போது காயின்ஸ் இஷ்யூடு பை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, கரன்சி இஷ்யூடு பை ஆர்பிஐ. ஸ்டேட்மெண்ட்டில் மாற்றி கேட்டுருவாங்க, கரன்சி அண்ட் காயின்ஸ் இஷ்யூடு பை ஆர்பிஐன்னு கொடுத்துருவாங்க. அப்படி கொடுத்தாங்கன்னா தப்பு. இது ஒரு டைமு குரூப் 1ல் வந்து பார்த்தீங்கன்னா ஐ திங்க் 2023 ஐ திங்க், கரெக்டாக தெரியல எனக்கு, 23 தான் நினைக்கிறேன். 23ல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் கேட்டாங்க, கரன்சி அண்ட் காயின், ஐ மீன் இந்த கொஸ்டினில் ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக கேட்டாங்க, கரன்சி அண்ட் காயின்ஸ் ஆர் இஸ்யூடு பை ஆர்பிஐ அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட். பட் அந்த ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா தப்பு. ஓகேங்களா? அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துங்க. ஓகேங்களா? காயின்ஸ் இஸ்யூடு பை ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி, கரன்சி இஸ்யூடு பை ஆர்பிஐ. ஓகேங்களா? ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி அப்படிங்கிற நிதியமைச்சகம். ஓகேங்களா? நிதியமைச்சகம் இந்திய அரசாங்கத்துக்கு கீழே செயல்படக்கூடிய நிதியமைச்சகம். ஓகேங்களா? அப்போ பேப்பர் கரன்சி பார்த்தாச்சு. மணி எங்கே பிரிண்ட் பண்ணுறாங்க, காயின் எங்கே பிரிண்ட் பண்ணுறாங்க, அதெல்லாம் தெரியும். பேப்பர் கரன்சியில் நம்ம எல்லா நோட்லேயும் ஒரு சைன் இருக்கும். ஓகேங்களா? அது யாரோட சைன் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கங்க, ஆர்பிஐயோட கவர்னர் சைன். ஆர்பிஐயோட கவர்னர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நோட்டில்
சைன் பண்ணுவார். ஓகேங்களா? உங்களுக்கு இங்கே ஒரு கொஸ்டின் எனக்கு ஞாபகம் வருது. என்ன அப்படின்னா, இந்தியாவிலேயே ரூபாய் நோட்டுகளில் கையெழுத்திட்ட ஒரே பிரதம அமைச்சர், ஒன்லி பிரைம் மினிஸ்டர் ஹூ சைன்ட் இன் இந்தியன் ருப்பி யார் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ரூபாய் நோட்டுகளில் ஆர்பிஐ கவர்னர் இருக்கும், ஆனால் ஒரே ஒரு பிரைம் மினிஸ்டர் மட்டும் என்ன பண்ணுறாங்க, ஆர்பிஐ நோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சைன் பண்ணியிருக்காரு. அந்த பிரைம் மினிஸ்டர் யார் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணியிருக்கேன். இதுக்கான ஆன்சர் நான் ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோஸ்லேயே சொல்லியிருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதை ஆன்சர் பண்ணிடுவீங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. அப்போது பேப்பர் கரன்சி அப்படிங்கிற விஷயம் முடிஞ்சிச்சு. அடுத்து பாருங்கள், இப்போ பேப்பர் கரன்சி பார்க்கும்போது ஒரு சில நாடுகள், அந்த நாடுகளில் என்னென்ன கரன்சி வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறாங்க, அந்த நாட்டில் இருக்கக்கூடிய கரன்சியோட நேம், இது கண்ட்ரியோட நேம் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? நமக்கு ஈஸியானதான். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இந்தியாவில் யூஸ் பண்ணக்கூடிய கரன்சிக்கு பேர் என்ன அப்படின்னா ருப்பீஸ், நமக்கு தெரியும், ருப்பி. அடுத்து பாகிஸ்தான் அப்படி இல்லை, பாகிஸ்தான்லேயும் ருப்பி தான், அது வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் ருப்பி அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து தேர்ட் ஒன் பாருங்கள், இங்கிலாந்தில் வந்து பார்த்தீங்கன்னா பவுண்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? பவுண்ட்ஸ். அப்படிங்கிறது யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? நம்ம பிரிட்டிஷ் பீரியடில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும்போது நம்ம இந்தியாவில் நிறையா பவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? அடுத்து யூரோப் யூனியனில் இருக்கக்கூடிய எல்லா கண்ட்ரிஸுமே வந்து பார்த்தீங்கன்னா யூரோ அப்படிங்கிற ஒரு கரன்சி தான் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? யூரோப்பியன் யூனியனில் எவ்வளோ கண்ட்ரி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? முன்னே வந்து பார்த்தீங்கன்னா, சரி நானே ஆன்சர் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 31 கண்ட்ரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் யூனியனில் இருந்தாங்க, ஐரோப்பிய ஒன்றியத்தில். இப்போ 27 தான் இருக்குது, பிரெக்சிட்டை வந்து பார்த்தீங்கன்னா தூக்கினதுக்கப்புறம். ஓகேங்களா? அடுத்து நெக்ஸ்ட் கனடா பாருங்கள். கனடாவில் யூஸ் பண்ணுற கரன்சி பேர் டாலர். தட் இஸ் கனடியன் டாலர், கனடா நாட்டோட டாலர். இது வந்து அமெரிக்கன் டாலர் கிடையாது. டாலர்னாலே நமக்கு என்ன ஞாபகம் இருக்கும், அமெரிக்கன் டாலர் தான் ஞாபகம் இருக்கும். பட் ஆனால் கனடாவில் யூஸ் பண்ணுறது கனடியன் டாலர். நிறைய டாலர் யூஸ் பண்ணுறாங்க, ஆனால் எல்லாமே அமெரிக்கன் டாலர் கிடையாது. நம்ம அந்தந்த நாட்டுக்கு தனித்தனியாக. ஓகே. அடுத்து ஜப்பான் யூஸ் பண்ணுறது என். அண்ட் தென் சிங்கப்பூரில் வந்து பார்த்தோன்னா டாலர், இது சிங்கப்பூரியன் டாலர். ஓகேவா? அடுத்து மலேசியாவில் ரிங்கிட், சவுதி அரேபியாவில் ரியால். ஓகேவா? சவுதின்னு ஷார்ட்டாக போட்டிருக்கேன். ஓகேவா? சவுதி அரேபியாவில் ரியால். அடுத்து ஆஸ்திரேலியன் டாலர். சைனாவில் ரென்மின்பி. இன்னொரு காயின் யூஸ் பண்ண, இன்னொன்று பேர் இருக்குது அதுக்கு, யுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று. யுவான் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ஓகேவா? YUVAN, யுவான் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? பாருங்கள், இன்னும் நிறையா நாடுகள் இருக்குது, ஒவ்வொரு கண்ட்ரிலையும் ஒவ்வொரு கரன்சி இருக்குது. ஓகேங்களா? நமக்கு சும்மா இம்பார்ட்டண்ட்டான கண்ட்ரி மட்டும் தான் நாங்கள் போட்டிருக்கேன். ஓகேங்களா? இதுவே நீங்கள் SSCயோ இல்லை பேங்கிங்கோ படிக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் இது இன்னும் நீங்கள் எல்லா நாடுகளுக்கும் படிக்கணும். கேபிட்டல் கரன்சி கண்ட்ரி கேபிட்டல் கரன்சி CCCன்னு சொல்லுவீங்களா அது. ஓகேங்களா? பேங்கிங் படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு தெரியும், அதுவும் SSC படிக்கிறவங்களுக்கும் தெரியும். கேபிட்டல் கரன்சி கண்ட்ரி, எந்த கண்ட்ரி, அந்த கண்ட்ரியோட கேபிட்டல், அந்த கண்ட்ரியோட கரன்சி எல்லாருமே படிச்சிருப்பீங்க. ஓகேங்களா? இதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டாக TNPSசியில் அது பெருசாக கேட்க மாட்டாங்க. ஓகேங்களா? அதனால் நான் அதை அந்தளவுக்கு போல் பெட்டரான பேசிக் நமக்கு தெரியணும்னு அதுக்காக. ஓகேங்களா? அப்போது பேப்பர் கரன்சி அப்படிங்கிறது ஃபுல்லாக பார்த்தாச்சு. இப்போ பாருங்கள், நம்ம ஃபஸ்ட்டு பார்ட்டர் சிஸ்டம், பண்டமாற்று முறை வந்துச்சு. அதுக்கப்புறம் காயின் சிஸ்டம், மெட்டாலிக் ஸ்டாண்டர்ட் வந்துச்சு. அதுக்கப்புறம் பேப்பர் கரன்சி. ஓகேவா? காகிதத்துக்கு வந்தோம். அதுக்கப்புறம் நமக்கு அடுத்த ஸ்டேஜ், 4th ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கரன்சியில் என்ன அப்படின்னா பிளாஸ்டிக் கரன்சின்னு சொல்லுவோம். நெகிழி பணம். இப்போ பிளாஸ்டிக் கரன்சினா என்ன, பிளாஸ்டிக்காக இருக்குமா அப்படின்னா இல்லை. நம்ம யூஸ் பண்ணுறோம்ல கார்டு, ஏன்னா கரன்சி யூஸ் பண்ணோம், அதோட அட்வான்ஸ் வெர்ஷன் தான் என்னது, பிளாஸ்டிக் கரன்சி. கார்ட்ஸ். ஓகேவா? நிறைய நம்ம கார்டு தெரியும். ஓகேவா? கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, ஸ்டோர் கார்டு, ஃபாரெக்ஸ் கார்டு, ஸ்மார்ட் கார்டு, இது எல்லாமே நமக்கு பிளாஸ்டிக் கரன்சியில் வருது. ஓகேவா? அதாவது கடன் அட்டை, பற்று அட்டை, சேமிப்பு அட்டை, அந்நிய செலவான அட்டை, ஃபாரெக்ஸ் கார்டு, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் கார்டுன்னு அர்த்தம் அது. ஓகேவா? ஃபாரெக்ஸ் கார்டு அப்படின்னா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் கார்டு அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதை வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துங்க, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் கார்டு. ஓகேவா? இந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்சை ரெகுலேட் பண்ணுறதுக்குன்னே நம்ம இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ட் போட்டாங்க. ஓகேங்களா? FEMA ஆக்ட்னு சொல்லிட்டு, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட்னு சொல்லிட்டு. அந்த ஆக்ட் எந்த வருஷம் அப்படிங்கிறது தெரிஞ்சால் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? ஃபாரெக்ஸ் கார்டு அப்படிங்கிறது ஒரு கார்டு. அடுத்து ஸ்டோர் கார்டு. இது எல்லாமே நமக்கு பிளாஸ்டிக் கரன்சி அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, ஸ்டோர் கார்டு, ஃபாரெக்ஸ் கார்டு, ஸ்மார்ட் கார்டு. இப்போது பிளாஸ்டிக் கரன்சி. ஓகேவா? பேப்பர் கரன்சி பார்த்தாச்சு, அடுத்து பிளாஸ்டிக் கரன்சி அப்படிங்கிறது பார்த்தாச்சு. கரெக்டாக? அடுத்து நம்ம இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த கரன்சியோட
அடுத்த ஸ்டேஜ் என்ன அப்படின்னா டிஜிட்டல் கரன்சி. டிஜிட்டல் கரன்சி, கிரிப்டோ கரன்சி இதை பற்றியெல்லாம் நம்ம அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தோன்னா பார்ப்போம். ஓகேங்களா? அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஆல்ரெடி நீங்கள் பார்க்கல அப்படின்னா முன்னாடி வீடியோஸ் பார்க்கல அப்படின்னா பார்த்துட்டு வாங்க. அடுத்த வீடியோவில் இன்னும் டீட்டெயில்டாக வந்து பார்த்தோன்னா டிஜிட்டல் கரன்சியை பற்றியும் கிரிப்டோ கரன்சியை பற்றியும் அடுத்தடுத்த கண்டினியூஷன் வந்து பார்த்தோன்னா பார்க்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் அப்டேட் வேணும் அப்படின்னா மறக்காமல் டெலகிராம் சேனலில் ஃபாலோ பண்ணிங்க. டெலகிராம் சேனலில் ரெகுலராக வந்து பார்த்தோன்னா குவிஸஸ் ரெகுலராக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு குவிஸஸ் போட்டுட்ருக்கோம். ரெகுலராக வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் போட்டுட்ருக்கோம். அதை தாண்டி நிறையா வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா அதில் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். மறக்காமல் அந்த சேனல் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டெலகிராம் சேனலையும் ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கான லிங்க் எங்கே இருக்குது அப்படின்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை ஃபாலோ பண்ணிக்கங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப டீட்டெயிலாக வந்து பார்த்தீங்கன்னா டெப்த்தாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துகிட்ருக்கோம். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரும். ஓகேங்களா? மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல். We will meet you on next video. Okay, thank you.